நாட்டின் 14வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு பட்டிகள் சீலிடப்பட்டு பாதுகாப்புடன் டெல்லிக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். குடியரசுத் தலைவர் திரு பிரணப் முகர்ஜியின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்காக வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற மண்டபத்தின் 62வது அறையில் 6 மேசைகள் போடப்பட்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இத்தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் திரு ராம்நாத் கோவிந்தும், எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்னாள் சபாநாயகர் திருமதி மீரா குமாரும் போட்டியிடுகின்றனர். மக்களவையைச் சேர்ந்த 543 எம்பிக்களும், மாநிலங்களவையைச் சேர்ந்த 233 எம்பிக்களும் வாக்குகளை பதிவு செய்தனர். மக்களவை உறுப்பினர்கள் 14 பேரும், மாநிலங்களவையைச் சேர்ந்த 41 பேரும், ஆக மொத்தம் 55 பேர் தத்தம் மாநிலங்களில் உள்ள சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க அனுமதி பெற்றிருந்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா தலைவர் திரு அமித்ஷா ஆகியோர் முதலில் வந்து வாக்களித்தனர். அவர்களைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ள புதிய உத்தரவின்படி வாக்குப்பதிவு செய்ய ஒவ்வொரு எம்பிக்கும் வரிசை எண் கொண்ட சிறப்பு பேனா வழங்கப்பட்டுள்ளது. பச்சை நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் 6ஆம் எண் கொண்ட மேசையில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். ரகசிய வாக்கெடுப்பு முறையில் நடத்தப்படும் இந்த தேர்தலில் மக்களவை தலைமைச் செயலாளர் திரு அனுப் மிஸ்ரா தேர்தல் அதிகாரியாக பணியாற்றினார். இதேபோன்று உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த சட்டப்பேரவைகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு பெட்டிகள் சீலிடப்பட்டு முழு பாதுகாப்புடன் டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. வரும் 20ஆம் தேதி அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் வரும் 25ஆம் தேதி பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.